இடம் தரும் மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுதழிவுற்றாலும் விதந்தரு கோடி விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை மறக்கிறேனே என்று தன்னை தேசிய நீரோட்டத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அரிய தன் வாழ்வின் பிறப்பை அரிசனங்களின் நலவாழ்விற்காக அர்ப்பணித்து மாபெரும் காவியம் படைத்த மகா புருஷர் நம் வைத்தியநாத ஐயர். அவர் வாழ்வில் நிகழ்ந்த வண்ணமிகு நிகழ்ச்சிகளுள் ஆலய பிரவேசம் நிகழ்ச்சி உங்கள் கண் முன் காட்சிகளாக விதியுள்ளது. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்றார் வள்ளுவர். செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர். வையம் போற்ற வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியோர்கள் பலர் உண்டு. அவர்களுள் அரிய தன் வாழ்வின் பிறப்பை அரிசனங்களின் நலவாழ்விற்காக அர்ப்பணித்து மாபெரும் காவியம் படைத்த மகா புருஷர் நம் வைத்தியநாத ஐயர். அவர் வாழ்வில் நிகழ்ந்த வண்ணமிகு நிகழ்ச்சிகளுள் ஆலய பிரவேச நிகழ்ச்சி உங்கள் கண்முன் காட்சிகளாக விதியுள்ளது. காட்சி 1. பங்கு பெறுவோர் நடேச ஐயர், சனாதினி பட்டர். இடம் வைத்தியநாத ஐயரின் சீனியர் திரு ராவ் பகதூர் நடேச ஐயரின் வீடு. நமஸ்காரம். வாருமையா, என்ன இவ்வளவு விடியலில்? லோகநாத்து தெரியாத மாதிரியே இருங்க. உன் மாண்ட ஜூனியரா இருக்கானே வைத்தியநாதன், அவன் நம் குலத்திற்கே துரோகம் பண்ணிட்டு சொல்லவே நான் கூப்பிடுறது. அந்த சனியங்கள் அர்ஜுனங்களை தர்றதும் அவளை ஆத்துக்குள்ளார சேர்த்து தர்றதும் சாதம் படைக்கிறது மக்கா அந்த அம்பாருக்கே பொறுக்காது. அப்படியா? அபச்சாரம் அபச்சாரம். அது மட்டுமா, அந்த ஆத்துக்காரி அகிலாண்டமும் சேர்ந்துல கும்மாளம் போறா. அப்படியா? அவன் வரட்டும், விசாரிக்கிறேன். காட்சி 2. பங்கு பெறுவோர் நடேச ஐயர், சனாதினி வைத்தியநாத ஐயர். இடம் நடேச ஐயரின் வீடு. நமஸ்காரம். வாங்கோ சார், உம்மை பத்தி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட். என்னது? யார் சொன்னது? தெரியாத போல கேக்குறியே. ஏண்டா அப்பா, நம் குடும்ப கௌரவம், குல பெருமை, ஜாதி கட்டுப்பாடு இதையெல்லாம் கொஞ்சமும் மதிக்காமல் என்ன இது? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா நீட்டின் இருக்கேன், பட்டின போட்டு டப்பு நடைங்கோ. நீங்க என்ன சொல்றது? நானே கேட்கிறேன். எந்த அம்பி நோக்கேது நன்னா இருக்கா? அம்பாள் அபிஷேகம் பண்ண இந்த கையால அபிஷேகை தொட்டுண்டு அவளை ஆத்துக்குள்ளார சேர்த்துண்டு உதவி செஞ்சு அப்பப்பா இதுல பாவம் அகிலாண்ட அவ நல்ல பொண்ணு. அவ்வா மனசே கெடுத்துட்டே. அம்மா, நீங்கள் சொல்றது தவறு. அவ்வா யார்? நம்மாட்டா மனுஷால் தானே. நமக்கு இருக்க உடல், உணர்வு, அறிவு இவையெல்லாம் அவ்வாளுக்கும் உண்டு. இதில் என்ன ஏற்றத்தாழ்வு? ரத்தம் எல்லாருடமையும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கான். ஆனா நம் முன்னோர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சது, சொல்லி வச்சது, அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மாவா சொன்ன பெரியவா? கர்மங்கள், பீடைகள் அதெல்லாம் போன ஜென்ம வினையாலே பிறந்தது. அம்மா, நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெரியவா சொன்ன வேதங்களும் புராணங்களும் மக்களை பிரித்து பேசினதாக சிறு கதை கூட இல்லை. காந்தியடிகள் கூட இவர்களை கடவுளின் குழந்தைகள் என்று கூற அன்பு காட்டுகிறார். நீ என்ன சொன்னாலும் சரி, கடவுள் இவர்களை ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதையும் பார்க்கலாம். கடவுளின் குழந்தைகளாகிய இவர்களை கருவறையில் நுழைய வைப்பேன். கருணையே உருவான கடவுளின் அருளை இவர்களும் பெரும் வகையில் ஆலய பிரவேசம் நடத்திய தீருவேன். வருகிறேன். காட்சி 3.
தொண்டை பிரதானம் என்று அரிஜனங்களின் நலனையே தன் வாழ்வின் லட்சியமாக்கி அதை அடையும் வழிகளை ஐயர் ஆராய்ந்து கொண்டுள்ள வேளையில் பங்கு பெறுவோர் வைத்தியநாத ஐயர் நபர் 1 நபர் 2. நமஸ்காரம். அன்பரே, ஹரிஜன தொண்டுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறதா? ஐயா, எல்லாம் தங்கள் முயற்சியால் நல்லாவே நடந்துட்டு வருது. ஆலய பிரவேசத்துக்காக பிரச்சாரம் தீவிரமாக உள்ளது. ராஜாஜி, நேரு, சர்தார் படே போன்ற பெருந்தலைவர்கள் தமிழகம் எங்கும் கூட்டங்கள் நடத்தி ஆதரவு செலுத்தி வருகின்றனர். நல்லது. காந்த அடிகளிடமிருந்து வந்துள்ள கடிதம் எனக்கும் நம் சேவைகளுக்கும் ஊக்கம் அளிப்பதாகவே உள்ளது. ஐயா, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. எப்படி சொல்வேன்? சொல்லுங்கள். ஏன் இந்த தயக்கம்? ஐயா, நீங்கள் அர்ச்சனை செய்வதாலும் அவர்களோடு இருக்க செய்வதாலும் ஜாதி இந்துக்களுக்கு எதிராக இங்கே ஆலய பிரவேசம் செய்ய போதை தெரிஞ்சுக்கிட்டு ஜாதியிலிருந்து விலக்கிட்டதாக வைத்தியர் குழு தெரிவித்துள்ளது. இதை சொல்லவா இவ்வளவு தயக்கம்? எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் அவர்களுக்கு அஞ்சி என் குழந்தைகளை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஐயா, இந்து முஸ்லிம் இனவெறி உச்சகடமாய் இருவரின் ஒருவர் பயங்கர ஆழமுடன் தாக்கிக்கொள்ள தயாராக உள்ளனர். அப்படியா? இதோ வருகிறேன். காட்சி 4. செந்தமிழ் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து என்றும் இளமையில் நிமிர்ந்த இந்த பொன் மதுரையின் வைகை நதியில் வெண்ணுரையை தாங்கி வரும் நீரலைகள் செந்நீரை கொண்டு செல்லும் நிலை வருமோ? இல்லை இல்லை. சிந்தனை காவலர்கள் இந்நகரில் உள்ளபோது எந்தனுக்கு கவலை இல்லை. பங்கு பெறுவோர் வைத்தியநாத ஐயர், இந்து தலைவர், முஸ்லிம் தலைவர். நிறுத்துங்கள். உங்களில் யாராவது ஒருவர் மற்றவரை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் என்னை கொன்றுவிட்டு பிறகு உங்களுக்குள் சண்டையை போடுங்கள். ஐயா, மனித உயிர்கள் எல்லாமே நிகரற்ற அமைப்பை பெற்றவை. அதை உணராமல் கீழ்த்தனமாக நடந்து கொண்டோம். எங்களை மன்னியுங்கள். ஜாதிகளிலே பாப்பா என்று மகாகவி விளங்கி வரும் இந்த தங்க தமிழ் மண்ணில் ஜாதியின் பேரால் கொலை பாதகம் செய்ய இருந்தோமே. சிந்தியுங்கள். பிறப்பால் நம் அனைவரும் சமம். எந்த மத கடவுளாவது பிற மதத்தினரை அழியுங்கள், கொன்று குவியுங்கள் என்று சொல்லியிருக்காங்களா? இந்துக்கள், முஸ்லிம்கள் என்ற பிரிவினை மறந்து நம்மோட சக்தி எல்லாம் நாட்டு விடுதலைக்கு பயன்படுத்துவோம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். காட்சி 5. ஜாதிகளின் பெயரால் சமுதாயத்தை துண்டு போட்டு கொடுத்துவிட்டு அந்த பாவத்தை கடவுளுக்கு பங்கு போட்டு கொடுத்துவிட்டு முற்போக்குவாதிகளுடன் சொற்போரிட தயாராகிறார் நடேச ஐயர். பங்கு பெறுவோர் சனாதினி, நடேச ஐயர். ஐயா, போற போக்க பார்த்தா அர்ஜுனங்களை அழைத்துண்டு அம்மன் ஆலயத்தில் ஐயன் நுழைந்துருவா போல தெரியுதே. அட நீ வேற. அவன் ஒரு பொடியன். அவனால் என்ன செய்ய முடியும்? ஐயா, நீங்க கேட்கிற மாதிரி இல்ல. அவருக்கு நம் நாட்டின் தலைவர் காந்தியிடமிருந்து அடி கடி உச்ச ஊற்றாப்ல லெட்டர் வந்துட்டே இருக்கு. அதை விட வேற என்ன வேண்டும்? ஐயரை ஜாதியை விட்டு விலக்காச்சு. அவர் வீட்டு விசேஷத்தில் கூட நம்மால் யாரும் கலந்துவதும் இல்லை. இப்படி அவரை அடக்க முடியவில்லையே. போகட்டும். மக்கள் மனசு மாறாமல் இருக்க தொண்டு பிரசுரம் கொடுப்போம். நல்ல ஐடியா. நமஸ்காரம். இதை மக்களிடம் சேர்த்திடுங்கள். ஆகட்டும் ஐயா. காட்சி 6. துண்டு பிரசுரங்கள் கொண்டு பிரச்சாரம் செய்யும் ஆச்சாரவாதிகள் தங்கள் பலம் இழந்து வரும் வேளையில் நமது ஐயர் அவர்கள் தனக்கு வரும் இடையூறுகளை கண்டு அஞ்சா நெஞ்சினராய் அயராது உழைத்தார். அப்போது பங்கு பெறுவோர் வைத்தியநாத ஐயர், நபர் 1. ஐயா, பார்த்தீர்களா துண்டு பிரசுரத்தை? இந்த வைத்திய சங்கம் அர்ஜுனங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி வருவாங்க. கடவுளின் பெயரால் பாவ
காரியங்கள் செய்தால் அது தோல்வே அடையும். கவலை வேண்டாம். மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக தீண்டாமை எண்ணம் அகன்று வருகிறது. அதை நினைத்து பெருமை அடைவோம். வாருங்கள். காட்சி 7. கடவுளின் பெயரால் கதா காலட்சேபம் நடப்பதோ? ஹரிஜனங்களுக்கு எதிராக எதிரும் புதிருமாக பிரச்சாரங்கள் தொடர்கிறது. 1939 ஜூலை 8ஆம் நாள் அதிகாலை ஆதவன் உதயம். இதோ ஆயிரக்கணக்கானோர் ஆதரவும் பல்லாயிரக்கணக்கானோரின் எதிர்ப்புகளுக்கு இடையே தன்னுடைய தன்னிகரற்ற சாதனையை படைத்து வருகிறார். ஆம், இந்திய திருநாட்டையை கலக்கி ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கப் போகும் அற்புத செயலாம் ஹரிஜனங்களின் ஆலய பிரவேசம் ஐயர் தலைமையில் நடைபெறுகிறது. பங்கு பெறுவோர் வைத்தியநாத ஐயர், நாயுடு, கக்கன், நபர் 2, பட்டர். வாருங்கள் ஐயரே, வாருங்கள். மங்கள நாயகி அங்கையார் கண்ணி, மங்கையார் அரசி, உலகை ஆளும் மதுரை மீனாட்சி தன் செல்ல குழந்தைகளுக்கு அருள் தர வாசலை திறந்து காத்திருக்கிறார். வாருங்கள் வாருங்கள். பட்டரே, பூஜை ஆரம்பியுங்கள். திங்களின் ஜோதினி தினகர ஜோதினி, எங்களின் ஜோதினி ஈஸ்வரி ஜோதினி, கங்கிலா ஜோதினி, கற்பூர ஜோதினி, ஜோதி ஜோதி ஜோதினி, ஜோதி மகா ஜோதினி. ஆஹா, எத்தனை அருமையான காட்சி! ஐயா, நாங்கள் செய்த புண்ணியம்தான் இன்று கடவுளை கண்டது. ஆலய பிரவேசம் செய்ததன் மூலம் நீங்கள் கோபுரமகிழ்ந்து விட்டீர்கள். செவித்து எழுந்திருந்தேன். தேவியின் வடிவம் கண்டேன். வெஜ்ஜீர கிரீடம் கண்டேன். வைடூரிய மேனி கண்டேன். முத்து கொண்டை கண்டேன். முழு பச்சை மாலை கண்டேன். சபரி முடி கண்டேன். தலைமடல் சூடக் கண்டேன். பின்னல் அழகு கண்டேன். பிறை போல் நெற்றி கண்டேன். கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன். மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன். கைவளையில் கலகலவன கனையாளி மின்ன கண்டேன். தங்க ஒட்டியானம் தகதகவன ஜொலிக்க கண்டேன். தாள பீலி கண்டேன். காலில் சலங்கை கண்டேன். மங்கள நாயையை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன். அன்னையே, அருந்துணையே, அருகிலிருந்த அருள் தாரும் அம்மா. வந்த வினையின்றி எங்களுக்கு மகாபாக்கியம் தாரும் அம்மா. ஐயா, உங்கள் ஏழத்தால் எங்களுக்குள்ளமே பெருமிழந்துள்ளது. தீண்டாமைகளுக்கு சம உரிமை நாங்கள் பெற உங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்து நீங்க பல்லாண்டு வாழ வேண்டும். ஆலய பிரவேசம் செய்த அண்ணல் வைத்தியநாத ஐயர் வாழ்க வாழ்க. காந்தியின் நல்லாசி பெற்ற தென்னாட்டு காந்தி வைத்தியநாத ஐயர் வாழ்க வாழ்க. எனக்கு புகழ்ச்சியும் பாராட்டும் ஊக்கமளிப்பதாகவே இருக்கட்டும். எனக்கு தேவையெல்லாம் மேலும் பல ஊர்களில் ஆலய பிரவேசம் செய்வதற்கான உங்களின் ஒத்துழைப்பும் மக்களின் ஆதரவு தான் வேண்டும். வாருங்கள். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். மகாபுருஷர் வைத்தியநாத ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காட்சிப்படுத்திய எம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.